பிஜேபி வந்தா தமிழ்நாட்டுல வந்து அமைதியே இருக்காது, பொருளாதார வளர்ச்சி சுத்தமா இருக்காது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, அதனால மோடி இனிமே வரக்கூடாது. அமைதி இது பண்ணுறதுனாக்கா இது மாதிரி மத பிரச்சனை தான் வரும் ஒழிய வேறு விதத்தில் எதுவும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அதே மாதிரி வளர்ச்சின்னு பார்த்தாக்கா நம்மளோட இது ஃபுல்லாக அது பெரிய பணக்காரங்களுக்கு தான் பண்ணுறாங்க ஒழிய நடுத்தர மக்களுக்கு ஒன்றும் செய்கிறதா நம்மளுக்கு ஒன்றும் தோணலை. மோடி வந்தார்னா அவர் நார்த்துக்கு தான் நிறைய பண்ணுவார், சவுத்துக்கு பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ சிஎம் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் ராமர் கோயில் திறக்கும் போது ஒரு சின்ன பையன் பேசினா பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ தெளிவாக பேசினான். ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அவங்ககிட்ட. நீ கோயில் கட்டி என்ன பிரச்சனை, எனக்கு ஸ்கூல் கட்டினா படிக்கிறேன் வளர்றேன்றான். பக்தின்றது தானாக வரணும் ப்ரோ, தெரியக்கூடாது எதையும். அதே மாதிரி தான் சின்ன பையன் எஜுகேஷனை கூட எல்லாமே அவன் பார்த்துப்பான். பொருளாதாரம்லாம் சீரழிஞ்சு தான் இருக்குது இன்னைக்கு சூழ்நிலைக்கு. அவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எதுவும் நடந்தது மாதிரி தெரியல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய ஜிஎஸ்டியில் வந்து பாதி கூட ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது. மதுரையில் எய்ம்ஸ் வந்து வெறுமனே அவங்க கல் மட்டும் தான் வச்சாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நார்த்தில் ஒரு லொக்கேஷனில் எய்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண்ணது வந்து அது ஆல்ரெடி முடிஞ்சு ஃபினிஷ் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்மிட் ஆகிட்டாங்க. பட் மதுரையில் வந்தது வந்து இன்னுமே அது பண்ணவே இல்லை. ஸோ ஒரு வர்றது வந்து சிஎம் சொன்னது கரெக்டு தான். இந்த 10 ஆண்டுகளில் மோடியோட சாதனை என்ன சொல்லுங்க? அவர் செஞ்ச ஒரே சாதனை கார்பரேட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி விட்டார். கார்பரேட் ஹவுஸ் டெவலப் ஆகிருக்கு. இருக்கிற மக்கள், நடுத்தர மக்கள் தெருவில் நிற்கிறாங்க இன்றைக்கி, வேறு ஒன்றுமே கிடையாது. 10 ஆண்டில் என்ன ஒரு சாதனை பண்ணியிருக்காருனாக்கா அதானிக்கும் அத்வானிக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வாரி வழங்கியிருக்காரு. நமக்காக ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. அவர் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டார், ராஜா மாதிரி. அவ்வளோதான். தமிழ்நாடு வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. நிர்மலா புயலுக்கு வந்து தரேன்னாங்க, பட் அவங்க எதுவுமே தரவே இல்லை. அவங்க மட்டும் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு தான் போனாங்க. இதுலேருந்தே புரியலையா அவர் எதுவுமே பண்ணுறதில்லை இந்த சைடுக்குன்னுட்டு. ஸோ என் பிரதர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒர்க் பண்ணுற ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60% நார்த் இந்தியன்ஸ், 30% தான் தமிழ்ஸ் இருக்காங்க. 40-30 தான். அதுவே ஒரு நம்மளுக்கு பாதிப்பு தானே. போன தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். எதுவுமே கிடையாது, எந்த வாக்குறுதியுமே கிடையாது. அவர் நிறைவேற்றின ஒரே ஒரு வாக்குறுதி, அதானி அம்பானியை நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. இருக்கிறவங்கள தப்பிக்க விட்டார். லோன் வாங்கிட்டு ஓடினவன் தான். இங்கே அதே இது இப்போ ஒரு பாமரம் போய் லோன் வாங்கினான்னா அவனை எழுதுனது நடுத்தரவில் உட்கார வச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு வெளுக்கிறானுங்க. அந்த வகையில் பார்த்தா நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்போ வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம அதுவும் கேஸ்ட் எல்லாம் பார்க்குறது. இந்த வகையில் பார்த்தா திமுகவுக்கு வேணால் சப்போர்ட் பண்ண. ஒரு கேஸ்ட் ரிலீஜனாக அவங்க பார்க்க மாட்டாங்க, மதம் பார்க்க மாட்டாங்க.